ஆமென். விஷநாசினிகள் பலதும் நம்மை அழிக்க, அதட்ட, கெடுக்க புறப்பட்டு வருகிற பொழுது தயவு செய்து எங்க இருந்தாலும் இங்க இருந்துராதையா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்படின்னு வர நேரத்துல நீ செய்ய வேண்டியதுதான். ஏன்னா நீ அடைய போகிற பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மை. நீ பெரிய காரியங்களை காண்பாய். பெரிதானவைகளை உனக்காய் அறிவிப்பேன். பெரிதானவைகளை உனக்காய் செய்வேன். அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அந்த பர்த்திமேயு செய்த காரியம் என்ன தெரியுமா? முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் அவரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தராகிய இயேசு அங்கே நின்றார். இயேசு அங்கே நின்றார். இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். அந்த கூடனை அழைத்தார். திடன் கொள், தைரியமாயிரு. யார் என்ன சொன்னாலும் நீ சோர்ந்து போகாத, எழுந்திரு, தைரியமாயிரு. நான் உன் கூட இருக்கேன், உனக்கு அற்புதம் செய்கிறேன். அற்புதத்தை செஞ்சான். அவன் மகா பெரிதானதை கண்டான். தன் கண்கள் திறந்தது, விடுவிக்கப்பட்டான். அவன் அற்புதத்தோடு திரும்பினான். விசுவாசம் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல அநேக உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நம்மை அதட்டுகிறதாய், நம்மை தடை செய்கிறதாய், நம்மை விட்டுவிடாததாய், நம்முடைய அழைப்பையும் தரிசனத்தை கெடுக்கத்தக்கதாய், தேவனுடைய பிள்ளையை இயேசுவின் மேல் வைத்திருக்கிற சிநேகம், இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அற்புதமான நேசத்தை இல்லாமலாக்கி போடுகிறதாய் புறப்பட்டு வருகிற பலதும் உண்டு. ஆனால் அவைகளை உதறி போடு. நீயோ நீயோ அற்புதம் 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 அதிசயங்களை காண்பாய். அந்த குருடனுக்கு இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், don't worry about it, always I am with you. திடன் கொள். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ அசாதாரணமானவன். இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை தான் நானும் ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னார். இந்த உலகத்தை தான் நானும் ஜெயிச்சிருக்கேன். நான் வந்த வழிதான் நீ வந்துகிட்டு இருக்க. அதனால நீ கலங்காத. நான் எந்த வழி வந்திருக்கிறனோ அந்த வழியை நீ சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்துகிட்டே இரு. நீ வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி, அற்புதத்தின் மேல் அற்புதங்களை நீ அனுபவிப்பாய். நீ பெரிதானவைகளை காண்பாய்.